அந்த வனங்கள் சென்று பல்வேறு புஷ்பங்களை கொண்டு வந்து பாயத்தில் வைத்து தங்கையாக இருவர் அனோது படி வந்து என் பாயத்தை மனதபடினால் அடி அரும்பு மல்லிகை கதம் ஒரு ரத்தினம் பாயத்தை மனதபடினால் பதி என்று சொல்லக்கூடிய மன்னவரோடு நீண்ட காலம் எந்த குறைபாடும் இல்லாம ஏமா வாழ்வா என்று வாழ்த்து வரமளிக்கிறோம். கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? எது கேட்டாலும் இல்லங்காத தரணும். அக்கா சொல்லுங்க. நல்லாரே என்பது இல்லாரா இல்லாரே என்பது நல்லாரா இல்லாரான கிரகத்தில் ஒரு நாளும் இல்லாதபடிக்கு தாதி மாறி விட்டு 20 அளத்த சங்கதி என்ன சொல்லக்கூட மன்னர் அழைத்திருக்கிறார். நான் மட்டும் செல்லலாமா? தங்கைமார்கள் அனைவரும் அழைத்து ஒற்றுமையாக சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காக அனைவரை அழைத்தேன். போகலாமா? ஓஹோ உங்களுடைய திவ்யமான பொற்பாத கமலங்களுக்கு தேவியா விளங்கும்படியான கும்பணி வேதன் நந்தினி சுந்தரி ருக்குமணி உங்களுடைய பாயத்திற்கு 27 மனைவிமார்களும் அனைவரும் என்றென்றைக்கு நோய் நொடி இல்லாமல் அம்மனின் அருளை பெற்று நீடோடியா வாழ்வாழ் வாழ்வாய் என்று வரமளித்திருக்கின்றேன். பேர் விட்ட பாறை உரமான சபையிலே தானே என்னை வாழ்த்து வரமளித்த போது பெருத்த ஆனந்தம். ஒரு காரணம் கேட்ட கோச்சிங்களா? நீங்க ஒரு நாள் நீங்கள் தாதிமாரை விட்டழைத்த சேவை என்னவோ தாதிமாரை விட்டழைத்த சேவை என்னவோ இல்ல
இல்லறம் என்பது நல்லறம் என்பது இல்லறம். அப்படி இல்லறமா இடத்துல இருக்கும்போது தாதிமார்களை விட்டு உங்கள் மனைவிமார்கள் அனைவரையும் வரும்படி கட்டளையிட்டீங்களே, என்ன காரணம் ஏன் என்று கேட்கின்றாய்? ஆனா கேளும் பெண்களா, இன்று தெய்வ லோகத்திலே தேவேந்திர மகாராஜருக்கு விடுமுறை நாட்கள் என்பதால் நான் பூலோகம் செல்ல வேண்டும். பூலோகத்தில் உள்ள மக்கள் தேவேந்திர மகாராஜரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்களா இல்லை இழிவாக பேசுகிறார்களா என்று நான் சென்று பார்க்க வேண்டும். அதனால வண்டிக்கு சென்றவர் கெண்டிக்கு செல்லும் வந்தாதான் நிலைமை என்பார்கள். அதனால எனக்கு தாம்பலம் கொடுத்தேயானால் நான் சென்று வருகிறேன். சீக்கிரம் தாம்பலம் தாருங்கள். அங்கே மாறுங்களா? இன்று விடுமுறை நாள் அல்லவா, பூலோக வேடிக்கை பார்க்க வேண்டும் அப்படின்னு கணவர் சொல்றாரு. அந்த பூலோக வேடிக்கை பார்க்க போறாருல, வரைக்கும் நம்ம கூட போயிருக்கோமா? இல்ல. இதனால் வரைக்கும் நம்மள அழைச்சிட்டு போயிருக்கிறாரா? ஒரு நாள் நம்மள அழைச்சிட்டு போனது கிடையாது. ஏனென்று கேட்டால் அங்க என்ன அதிசயம் அப்படி இருக்கு, அங்க என்ன பார்க்கக்கூடிய அதிசயங்கள்லாம் என்ன அதிகமா இருக்கு அப்படிங்கறது இன்ன வரைக்கும் நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால இன்றைய தினம் நான் என்ன சொல்றேன்னா, இன்றைய தினம் நம்மளும் கூட போறோம். அங்க என்ன அதிசயம் இருக்கு இல்லையா? ஏன் விடுமுறை நாட்களானா அங்க போறாரு, அங்க என்ன அப்படிப்பட்ட அதிசயம் இருக்கு அப்படிங்கறத இன்றைய தினம் நாமளும் கண்டு ரசிக்கணும். அதனால நம்மளும் கூட போமா? இன்றைய தினம் பூலோக வேடிக்கை பார்க்க போறோம்னு சொல்றீங்களே, நாங்க ஒரு வார்த்தை சொன்னா எங்க மேல கோவப்படுவீங்களா? எதுக்கு சொன்னாலும் சொல்லு. பூலோக வேடிக்கை பார்க்க போறோம்னு சொல்றீங்களே, இன்றைய தினம் நாங்களும் உங்க கூட ஏன்னு கேட்டா அங்க என்ன அதிசயம் இருக்கு அப்படிங்கறத நாங்களும் கண்ணால் கண்டு ரசிக்க வேண்டும். அதனால இன்றைய தினம் எங்களை கூட கூப்பிட்டு போறோம். அப்படி போயிட்டு வந்தோம். என்னைய கேட்டேன், உன்னை வாடான்னு சொன்னா, உன்னை போடான்னு சொன்னா, உன்னை அப்பான்னு சொன்னா, உன்னை தும்பான்னு சொன்னா, தேவடி ஆளுக்கு பிறந்தவங்க அடிக்கிறான். அந்த நக்கி தலை கொடுத்துருக்கான். அறிவு கட்டு பேச வேணாம், அறிவு கட்டு பேசலாமா? நான் என்ன சொல்றேன்னா, நான் உனக்கு என்ன கேட்டேன், இப்ப பூலோக வேடிக்கை பார்க்க போறோம்னு சொல்றியே, நாங்களும் வரணும் தானே சொன்னேன். என்ன சொல்றேன், நம்ம 5 பேருமே போகணும். நீ எங்கடி வர? ஏய், நீ எதுக்கு வர? என் குடும்பத்துல 1000 இருக்கும். ஒன்னு ஆரி கூப்பிட்டா என் வேலைக்காரிய கூலிக்காரு அவசாரி முண்டை மரியாதை நீ இருக்க. இப்ப அப்படியே ஒய்த்த மாட்டேன் பங்க மாட்டேன். போறேன் அங்க பாரு, அவனு இருக்கிறவனு போ, உன செய்ய போட போ, அங்க போ. எங்கள்கிட்ட வராது. நக்கி அரங்க ஒரு நக்கி பச பசங்க நிக்கிறவனும் அங்க போ, இங்க வராது. போடி அங்க இங்க பாரு. ஏய் நாளா அரங்கூர்ல நாடகம்னா ஒரு நக்கி வரமாட்டானுவோ. இன்னைக்கு பங்கமா நம்ம பவுச்சு கட்ட போறே பாக்குறா. நக்கி ஏறானு நக்கி பாரு, கெதால கொட்டானு சாண்டன் நக்கியாருவோம். ஒரு நக்கி வர மாட்டாங்க. ஆட்ட வச்சா பாக்குறது என்னையா என்னையா நாங்களே வருவோம். நாங்களே வருவோம். என்ன இப்படி
அவள்கிட்ட சொல்லி நீ தானே சொல்லி கொடுத்த. சூர்யா சாமி இங்கதாண்டி என் புரிச்சாங்களை போட்டு அடிக்கிறான். ஊருக்கு அடிக்கிறாண்டி இங்க அடிக்கிற அடிய வீட்டுல அடிச்சிருந்தானா ஆளாளுக்கு 10 உள்ள 10 பண்ணி அங்க அடிக்க முடியல துப்பத்தை பொட்ட பாடு ஒரே பேச்சு ரெண்டா வார்த்தை இருப்பதும் இல்லாமல் போவது இறைவன் செயல் அது. சரி இரு நானே கேக்குறேன். ஒரு மனைவியை கட்டினா உனக்கு குழந்தை இல்ல, சரி அதுக்குதான் குழந்தை இல்ல. 27 பேருக்கும் குழந்தை இல்லன்னா கிடையாது. நோவு கொண்ட வாக்கட்டான் நீ ஆம்பளை தானையா? நீ ஆம்பளை தானே? உன் முகத்துல மீச இருக்கிறது உண்மைதானே? நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா இந்த அரங்கூர்ல நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா என் தாலி அடிச்சு பாரியா பாப்போம். அவன் அடிச்சு பாரியா பாப்போம். அடிக்கிறீங்களா? எவ்வளவு வேணாலும் அடிச்சு முடிவா என்ன சொல்றேன்? என்னடா கூட நக்கார நான் என்ன சொல்றேன்னா நாங்க கூட வரணும்னு சொல்றோமே, அதாவது தனியா போற இடத்துல ஒரு தண்ணிதாக ஏற்படுது. கூட மனைவிமார்கள் நாங்க இருந்தா உன் தாகத்தை தேய்ப்போம், உனக்கு தண்ணி மட்டும் கொடுப்போம். எங்க தண்ணியை மட்டும் உனக்கு நாங்க கொடுப்போம். இல்ல தண்ணி நாங்க மட்டும் கொடுப்போம். சரி, போற இடத்துல உனக்கு தண்ணிதாக ஏற்பட்டா தண்ணியை மட்டும் கொடுப்போம். இல்லையா போற இடத்துல நீ மாக்கணும் மல்லாந்து போயிட்டுனா சரி. இப்ப நான் முடிவா கேக்குறேன், எங்களை அழைச்சிட்டு போக முடியுமா? நீ எத்தனை இதா சொன்னாங்க இந்த அரங்கூர்ல அடிச்சு எங்களை கூறு போட்டு வித்தாலும் சரிதான், செத்தாலும் ஜாவும் உன் கூட வந்தா நாங்க சுற்று போகாம கடித்தாலும் கூட இவளை அடிச்சாலும் இனிமே விடமாட்டோம். எவ்வளவு அடிச்சாலும் சரி. ஆனா இன்றைய தினம் இந்த பூலோக வேடிக்கை பார்ப்பதற்கு நாங்களும் தான் வருவோம். எங்களை அடிச்சு நீ கூறு போட்டாலும் சரிதான். சரி அப்படி ஆகட்டும். ஏறுங்க ரதத்துல போகலாமா? நீங்க அஞ்சனா புறவிய போட்டீங்க நீங்க சித்திர பொறுமையா போட்டுங்க. நீங்க சீக்கிரமாக ஓட்டுங்க. வேகமா வேகமா வேகமா. ஓ மன்னவா ஆகாயம் போகிறதா அழகுராதா நம்பாரதா அழகுராதா நம்பாரதா வானத்தில போகிறதா போகிறதா வெள்ளி ரதா நம்பரதா வெள்ளி ரதா நம்பரதா தரவையா போகிறதா போகிறதா பங்கரதா நம்பரதா ஆகாயமா போகிறதா அழகுராதா நம்பாரதா ஆகாயமா போகிறதா அழகுராதா நம்பாரதா நம்பாரதா தங்கரதா நம்முடைய ரதமாகப்பட்டது ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருக்கும் போது மன்னவா தெரிகிறது இந்த 1வது மண்டலமோ யாருடைய மண்டலங்கள் இது? யாருடைய மண்டலங்கள்?
இருக்கும்போது அனைவருக்கும் கலைசோகம் அதிகமா இருக்கிறது. இறங்கி பாடிவிட்டு களமாறிவிட்டு பிறகு பிறகு செல்லலாம். செல்லலாம். வாருங்கள். அமருங்கள்.